ஹாய், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான தோசை மாவை நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது லாஸ்ட்டாக இருக்கிற மாவுங்க. அடுத்தது மாவு நாங்கள் அரைக்கணும். இட்லி தோசை மாவு. ரேஷன் பச்சரிசி புழுங்கலரிசியை வச்சு தாங்க நான் அரைப்பேன் எப்போவுமே. என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை நைட்டு சாம்பார் மிச்சம் ஆயிடுச்சிங்க. அந்த தோசைக்கு அதை சூடு பண்ணி வச்சாச்சு. இதை பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், சிறுகீரை, அது கூட பார்த்திங்கன்னா தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சம் ரேஷன் பருப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா அரிசி, சாப்பாட்டுக்காக அரிசியை நல்லா கழுவி 2-3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஊற வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா நைட்டு சாதம் கொஞ்சம் மிச்சமாயிடுச்சுங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுடுவேன். இது பார்த்திங்கன்னா பிளாக் டீ தாங்க நான் செஞ்சுருக்கேன். காலையில் பிளாக் டீ செஞ்சு குடிச்சிட்ட பிறகு தான் நான் வேலையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக மிச்சம் இருக்குது. அது அப்புறமா நான் சூடு பண்ணி குடிச்சிடுவேன். இது தாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிற டிஷ்ஷுக்கான பொருள்கள். காலையில் தோசை, சாம்பார். அடுத்தது லஞ்சுக்கு சிறுகீரை கடையல் நான் செய்ய போகிறேன். இதுதான் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவாக 2ஆக பிரித்து போட்டிருக்கேன். வாங்க, இந்த சிறுகீரையை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. எல்லாருமே நார்மலாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? வாங்க, இந்த சிறுகீரை நல்லா வெந்துடுச்சு. ஓப்பன் பண்ணலாங்களா? ஓப்பன் பண்ணால் அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பருப்பு எங்கே இருந்ததுன்னு தெரியல. கீரை தான் ஃபுல்லாக இருந்துச்சு. வேக வச்ச அப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு தான் இருக்குது, கீரையே காணும். சரிங்களா? இதுதான் நம்ம சரி இப்போ போயிட்டு நான் என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். நான் கல் சட்டியில் தான் எப்போவுமே கடைவேன். சாம்பாருக்குனாலும் சரி, கீரைனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கல் சட்டியில் தான் கடைவேன்னு சொல்லிவிட்டு இதில் கடையிறதுக்கு அது கூட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து நல்லா கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாதம் வெந்துட்டு இருக்குங்க. கொஞ்சம் இன்னும் வேகணும். அது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்காட்டி அந்த கீரையை நான் கடைஞ்சி வச்சுட்டேன். இப்போது கீரைக்கு தேவையான அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளித்து எடுத்துட்டேங்க. அது கூட நான் என்ன சேர்த்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ பாருங்கள், இது கீரை கடைஞ்சி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சாப்பிட்ணும் போல் ஒரு ஃபீலிங் வருது இல்லைங்களா? சிறுகீரை கடையில் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சாதமும் வடித்து எடுத்துட்டேங்க. அந்த சாதம் வடிஞ்சிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அங்கே பாத்திரம் வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதில் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை போட்டு கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கிடலாம். நல்லா வதங்கட்டும். இது பார்ட் 1 வீடியோ. பார்ட் 2 வீடியோ நான் அப்புறமா அப்லோட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். இதனுடைய கண்டினியூ தான் அது. இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே கொட்டிட்டோம்னா நம்ம கையில் ஒரு மாதிரி சூடு பரவுங்க. அதனால் கொஞ்சமாக 2 கரண்டி எடுத்து அதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இதை ஃபுல்லாக எடுத்து அதில் சேர்த்துக்கிடலாங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். என் வீடியோவை பார்க்குற அனைவருக்குமே எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோங்க. நம்ம சேனல் பார்த்திங்கன்னா இப்போ 1000 சப்ஸ்கிரைபரை நோக்கி சென்று கொண்டு இருக்குதுங்க. அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த வீடியோ மூலமாக நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.